ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் நம்ம மஸ்டர்ட் ஆயில் கடுகெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதுமானது. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயம் 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை 4 சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணலாம். தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கோம். நல்லா பார்த்திங்கன்னா வதங்க விடலாம். இப்போது கோழிக்கறி, அதாவது நம்ம ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மசாலா கூடவே நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணலாம். நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கட்டும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா சேட்டை பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போது நம்ம சாதா வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம சிக்கனை பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். இல்லைனா கொந்தன கறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய எடுத்து போட்டு நல்லா வதக்க விடலாம். இப்போ எல்லாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதங்கி விடுங்க. இப்போது தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 60 ml அந்த அளவுக்கு, இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் தயிர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சுருங்கி வரும்பொழுது நம்ம கொத்தமல்லியை சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் கசூரி மெத்தி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா கையிலேயே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் பார்த்திங்கன்னா இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ்அப் ஆனோடனே உங்களுக்கு தண்ணி எல்லாமே ரொம்பவே ட்ரை ஆகி வரும். நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வரும். இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பக்காவாக வந்துடும். நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டிங்கன்னா அந்த சிக்கன் எல்லாமே பிரிஞ்சு நல்லா சூப்பராகவே வரும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிடலாம். ரைஸ் கூட தாராளமாக சர்வ் பண்ணலாம். மற்ற வெரைட்டி கூட சர்வ் பண்ணலாம். ராரா சிக்கன்.